பீரியட்ஸ் அப்போ உடலுறவு வச்சுக்கிறது சரியா தப்பா? சில நாட்களா நான் பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி சில பேட்டிகளையும் பார்க்கிறேன். அதுல மாதவிடாயின் போது உடலுறவு சரியா தவறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் சரி அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்களே அதை பத்தி வாதிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடல் என்ன செய்யுது அப்படிங்கறத புரிதல் இல்லாத ஒரு நிலையா தான் நான் இதை பாக்குறேன். மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் போது வேறு ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது அப்படிங்கறத ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்ஹேல் பண்றோம், நம்ம சுவாசிக்கும் போது காற்றை உள்ளிழுக்கும் போது அதே நேரத்துல சைமுல்டேனியஸா உங்களால வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒண்ணு இன்ஹேல் பண்ண முடியும், இல்லைன்னா எக்ஸேல் பண்ண முடியும், இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வெளியிடங்கள்ல பொது இடங்கள்ல கழிப்பிடங்கள் யூஸ் பண்ணாம பொது இடங்கள்ல கழிவை கழிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல போலீஸ் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ற யூரின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். பயத்துல ஸ்டாப் ஆயிட்டு அந்த இடத்தை விட்டு நியூசன்ஸ் கேஸ்ல மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடத்தான் பார்ப்போமே ஒழிய உள்ளேந்து தினம் ஒரு நாளைக்கு 4 முறையிலிருந்து 5 முறை வரைக்கும் வெளியேறும் அந்த யூரின்கே இந்த நிலை அப்படின்னா ஒரே ஒரு அதிர்வுக்காக இந்த நிலை ஏற்படுது அப்படின்னா மாதம் ஒரு முறை பல கழிவுகளை தேக்கி அந்த கழிவுகளை வெளியேற்றும் அந்த முறை நடக்கும்போது மாதவிடாய் அப்படிங்கிற அந்த சுழற்சி நடக்கும்போது இன்னொரு அதிர்வை உடம்பு தாங்குமா அப்படின்னா தாங்காது. ஆக மொத்தம் பீரியட்ஸ் அப்போ தனிமை அப்படிங்கிறது முக்கியம். அவங்களோட தேவையில்லாத சம்பாஷணை அப்படிங்கிறது அது பேச்சுவார்த்தை கூடாது. அதே மாதிரி அவங்களை தேவையில்லாத சீண்டுதல்களுக்கும் ஆளாகக்கூடாது. உடலாலும் சரி மனதாலும் சரி. உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோ ஹீலிங் சென்டர்.